ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் அரையாண்டு பொதுத் தேர்வு 8ஆம் வகுப்புக்கான அறிவியல் வினா தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ அரையாண்டு பொதுத் தேர்வுக்கு இந்த வினாக்களை படிக்காமல் போயிடாதீங்க. அப்புறம் நீங்கள் தான் மார்க் கம்மியாக ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னு வருத்தப்படுவீங்க. ஸோ வீடியோவை நீங்கள் முழுமைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்தெந்த கொஷின்ஸை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேங்க. நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனல் இதுதான் நம்ம சேனல். இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு சேரும். அதே போல் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் ஒன்று இருக்கும். அந்த சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லா அப்டேட்ஸும் அங்கே வந்துடும். கொஷின் பேப்பர் ஆன்சருக்கு எல்லா தகவலும் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் 8ஆம் வகுப்பு அறிவியலை பொறுத்த வரைக்கும் 1 மார்க்கில் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். சில பேர் 1 மார்க் பார்க்கவே மாட்டீங்க. புக் பேக்கில் தான் அந்த 1 மார்க்லாம் இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது. ஒரு சில கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாக்ஸ் கண்டென்ட்லேருந்து கேட்கலாம். ஆனால் எல்லா கொஷினுமே நீங்கள் படிச்சுக்கோங்க. இப்போ ஒரு கொஷினாக படிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா இல்லையான்றதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பேப்பர் பென் வச்சு நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வெப்பநிலையினுடைய எஸ்ஐ அலகு என்ன? செல்சியஸா, ஃபாரன்ஹீட்டா, கெல்வினா, ஆம்பியரான்னு எழுதணும். வெப்ப கடத்தல் முறையில் வெப்ப ஆற்றலுடைய பரிமாற்றல் எப்படி நடைபெறும்னு எழுதணும். திரவப்பொருளா, வாயு பொருளா, இல்லை அனைத்துமேவா நடைபெறுமான்னு எழுதணும். அப்புறம் உட்புறமாக எதிரொலிக்கக்கூடிய பரப்பை உடைய வலை ஆடி எது எழுதணும். குவிலெக் ஆடியா, இல்லை குழி ஆடியா, வளைவு ஆரமா, இதில் எதுவுமே இல்லையான்றதை நீங்கள் எழுதணும். நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்கூல் புக் பேக்கில் தான் இதுக்கெல்லாமே ஆன்சர்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எதுவுமே தெரிலன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. இனிமேலாவது படிச்சுக்கோங்க. அடுத்து எபோனேட் தண்டு ஒன்றினை கம்பளியால் தேய்க்கும் போது கம்பளி பெற்றுக்கொள்ளக்கூடிய மின்னூட்டம் எதுன்றது எழுதணும். அடுத்து மனித காதுக்கு கேட்கக்கூடிய அதிர்வெண் வரம்பு எவ்வளோன்னா 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ். 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் தான். தான் அதுக்கான சரியான விடை. அடுத்து 6 பாருங்கள். டேஷ் உலோகம் துருப்பிடித்தலுக்கு உள்ளாகுது. வெள்ளியமா, சோடியமா, காப்பரா, இரும்பா, இதில் எது துருப்பிடித்தலுக்கு உள்ளாகுன்னு எழுதணும். அடுத்து காற்றேற்றம் செய்யப்பட்ட நீரில் எந்த இருக்குது? காற்று இருக்கா, ஆக்சிஜன் இருக்கா, கார்பன் டை ஆக்சைடு இருக்கா, நைட்ரஜன் இருக்கான்னு நீங்கள் எழுதணும். தென் நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவை எந்த நிறை விகிதத்தில் இருக்கும்? 1:8 இருக்குமா, 8:1 இருக்குமா, 2:3 இல்லை 1:3 நீங்கள் எழுதணும். அடுத்து நீரினை மின்பகுக்கும் போது எதிர்மின் வாயில் சேகரிக்கக்கூடிய வாயு என்ன? அதை நீங்கள் எழுதணும். எதிர்மின் வாயுனா உங்களுக்கு அந்த நெகட்டிவில் எது சேரும்? ஆக்சிஜன் சேருமா, ஹைட்ரஜன் சேருமா, நைட்ரஜன் சேருமா, கார்பன் டை ஆக்சைடு சேருமான்னு எழுதணும். அடுத்து நம்ம பல் துலக்குவதற்கு பற்பசையை பயன்படுத்துகிறோம் இல்லையா? ஏன் அப்படின்னா அது ஒரு எண்ணெய் தன்மை கொண்டது, காரத்தன்மை கொண்டதா, அமிலத்தன்மையா, இல்லை காரம் மற்றும் அமிலம் சேர்ந்து இருக்கா, இல்லை எதுவுமே இல்லையா அப்படின்னு நீங்கள் எழுதணும். எதுவுமே இல்லைன்னு வராது. ஒன்று காரம் இல்லை அமிலம் தான் இருக்கும். மேக்ஸிமம் அது காரமாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. அதை நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து 11 கொஸ்டின் பாருங்கள். மனிதனுக்கு சாதாரண சளியை உண்டாக்கக்கூடிய நுண்ணுயிரி எது? பிளாஸ்மோடியமா, இன்ஃப்ளூயன்ஸாவா, விர்ப்ரியோ காலரியா, ஆப்தோ வைரஸான்னு எழுதணும். கூட்டமைப்பாக காணப்படக்கூடிய பாசி எது? ஆசிலோட்டோரியாவா, நாஸ்டாக்கா, வால்வாக்ஸா, குளோரெல்லாவான்னு எழுதணும். அடுத்து பாருங்கள். நுரையீரலுக்கு உள்ளேயும் வெளியேயும் வாயு பரிமாற்றம் நடைபெறக்கூடிய நிகழ்வு என்ன? உட்சுவாசமாக, வெளிச்சுவாசமாக, சுவாசமானு எழுதணும். கரப்பான் பூச்சி எதனுடன் உதவியுடன் நகருது? காலோட உதவியுடன் நகருதா, எலும்பா, தசைக்காலா, முழு உடலான்னு நீங்கள் எழுதணும். எந்த வயதிற்கு இடைப்பட்ட காலம் வளரிளம் பருவம் அப்படின்றது நீங்கள் எழுதணும். ஸோ டீன் ஏஜஸ் அப்படின்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை கொடுத்துருப்பாங்க. அந்த 18, 19 முடியணும் பார்த்தீங்களா, அதுதான் டீனேஜ். 13லேருந்து 19 வயது இருக்கிறவங்க வளரிளம் பருவத்தினுடைய காலங்க. நோட் பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 1 மார்க்கு கோடிட்ட இடங்கள் நிரப்புங்க. அதில் பாருங்கள். நீரியல் உயர்த்தி எந்த விதியை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது? பாஸ்கல்ஸ் லா. அதுதான் உங்களுக்கு சரியாக தெரியல, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து 14வது பாருங்கள். ஒளி எந்த வடிவத்தில் பயணிக்குது? அப்புறம் நீர் நிறமற்றது, மனமற்றது மற்றும் இன்னும் என்ன அப்படின்றத நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்து வகைப்பாட்டியல் என்ற சொல் எந்த மொழியிலேருந்து பெறப்பட்டது? இரும்புச்சத்து பற்றாக்குறைக்கு எது வழிவகுக்குது அப்படின்னா, இரும்புச்சத்து பற்றாக்குறை நமக்கு ஏற்பட்டுச்சுன்னா ரத்த சோகை, அனிமியா ப்ராப்ளம் நமக்கு வரும். ஸோ அது மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் 10 1 மார்க் எழுத போகிறீங்க. சரியா அல்லது தவறான மட்டும்தான் நீங்கள் அதை எழுத போகிறீங்க. உங்களுக்கு கூற்று கொடுத்துருப்பாங்க. சரியாக தப்பான மட்டும் நீங்கள் எழுதினா போதும். குவாட்ஸ் கடிகாரங்கள் ஜிபிஎஸ் கருவிகளில் பயன்படுகின்றனவா? ஒரு கூலும் மின்னூட்டம் ஒரு நிமிடத்தில் பாயும் அப்படின்னா அது ஒரு ஆம்பியர் என அழைக்கப்படுது அப்படின்றது சரியாக தப்பான்னு எழுதணும். நீர் மின்சாரத்தை கடத்தும், அது சரிதான். இப்போ கடல் நீரில் உப்புகள் கரைந்துள்ளதால் அதை விவசாயத்திற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்டானு பார்த்துக்கோங்க. அடுத்து சிஎஃப்சி என்பது ஒரு மாசுபடுத்தி ஆகும். அமிலங்கள் கசப்பு சுவை உடையவை. சின்னம்மை ஒரு தொற்று நோய். மனிதன் ஒரு வெப்ப இரத்த பிராணி. மனித உடலில் 12 ஜோடி விலா எலும்புகள் இருக்குது. சுத்தமான கழிவறைகளை மலம் கழிக்க பயன்படுத்துதல் ஒரு நல்ல பழக்க வழக்கம் அப்படி தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதில் எது சரி எது தப்புன்றது நீங்களே பண்ணி படிச்சிருப்பீங்க. அதை அப்ரோச் பண்ணி ஈஸியாக எழுதிடலாம். அதனால் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10 1 மார்க் நீங்கள் எழுதணும். பொறுத்துக்க தான். வெப்ப கடத்தல் எப்படின்னா என்ன? வெப்ப சலனம் எதுக்கு பொருந்தும்? வெப்ப கதிர்வீச்சு எதுக்கு பொருந்தும்? பதங்க மாதிரி எதுக்கு பொருந்தும்?
குளிர்வித்தல் எதுக்கு பொருந்தும், கார்போஹைட்ரேட் எதுக்கு பொருந்தும், குளுக்கோஸ் வந்து எதுக்கு பொருந்தும், புரதம், அமினோ அமிலங்கள், கொழுப்பு அமிலங்கள் இதெல்லாம் எதுக்கு வந்து பொருந்தும் அப்படின்றத நீங்கள் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களுடைய ஸ்கூல் புக் பேக்கில் தான் இதுக்கான ஆன்சர்ஸ் இருக்குது. தேடி படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் ஷோ பண்ண பொறுத்துக்கு பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நோட் பண்ணிக்கோங்க. வேகமாக போகுதுன்னு நினைக்காதீங்க. அடுத்து ஏதாவது 15 வினாக்களுக்கு மட்டும் நீங்கள் விடையளிக்கணும். 15 2 மார்க் எழுதணும். நிறைய கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு சாய்ஸஸ் இருக்கும். எல்லா கொஷின்ஸுமே சாய்ஸ் விதமாக படிச்சுக்கோங்க. நீங்கள் ஈஸியாக இருக்கிறது மட்டும் படிச்சுட்டு போயிடாதீங்க. அப்புறம் ஒருவேளை அதை கேட்கலன்னா நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. அதனால் நீங்கள் எல்லா கொஷினும் படிச்சுக்கோங்க. எழுதும்போது வேணால் டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கொஷினாக படிக்கிறேன் தெரியுதான் பாருங்கள். அளவீடு என்றால் என்ன? அதிக எடையை சுமக்க உதவக்கூடிய பைகளினுடைய பட்டைகள் அகலமாக அமைக்கப்படுவது ஏன்? ஒளி எதிரொலிப்பு விதிகள் வந்து பற்றி எழுதணும். வெப்ப கடத்தல் அப்படின்னா என்ன? மின்முலாம் பூசுதல் என்றால் என்ன? மீயொலி என்றால் என்ன? வௌவாலுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹை சவுண்டு அதான் மீயொலி. வேதிவினை அப்படின்றது வந்து என்ன? கெமிக்கல் ரியாக்ஷன் என்னன்றதை நம்ம வரையறுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சேர்மம் இன்னொரு சேர்மத்துக்கூட அல்லது ஒரு தனிமம் இன்னொரு தனிமத்தோடு சேர்றது தான் வேதிவினை. கீழ்கண்பவற்றில் வந்து வேதி வாய்ப்பாட்டுன்னு எழுதணும். அலுமினியம் சல்ஃபேட்டுக்கான அந்த வேதி வாய்ப்பாடு என்ன? சில்வர் நைட்ரேட்டுக்கான வேதி வாய்ப்பாடு, பேரியம் குளோரைடு, மெக்னீசியம் ஆக்சைடுக்கு எழுதணும். அப்புறம் உலகம் வெப்பமயமாதல் அப்படின்னா என்ன? பொருண்மை அழியா விதினா என்ன? அதை வரையறுக்கணும். நீரினுடைய கடினத்தன்மையை நீக்கக்கூடிய முறைகள் யாவை? அமிலங்கள் மற்றும் காரங்களுக்கு இடையக்கூடிய வேறுபாடுகள் என்ன? அமிலம்னா என்ன? காரங்கள்னா என்ன? அதுக்கு இருக்கக்கூடிய நிறைய டிஃப்ரென்ஷியேஷன் என்னன்றதை நீங்கள் எழுதணும். தாலஸ் அப்படின்றத வந்து வரையறுக்கணும். வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னா வரையறுக்கணும். தசைநார் அப்படின்னா என்ன? கருவுறுதல் என்றால் என்ன? ஸோ பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் உங்களுக்கு ஈஸியாக கொஷின்ஸே இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அப்ரோச் பண்ணுற மாதிரி கஷ்டமெல்லாம் எதுவும் இருக்காது. காற்றுள்ள மற்றும் காற்றில்லா சுவாசத்திற்கு இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகளை அட்டவணைப்படுத்துக. இருவித்திலை தாவரங்களுடைய இரு பண்புகளை எழுதுக. பூஞ்சைகளினுடைய ஏதேனும் இரு பொருளாதார முதன்மை முக்கியத்துவத்தை வந்து எழுதணும். பின்னொருவற்றுள் வேறுபடுத்துக. இயக்கம் மற்றும் இடம்பெயர்தல் அதை எழுதணும். ஸோ இது எழுதி முடிச்சது போக பார்த்தீங்கன்னா 6 5 மார்க் நீங்கள் எழுதணும். எவையேறும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கிறதுல நிறைய உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் சாய்ஸ் விடாமல் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. எதுவுமே ஈஸியாக இருக்குது, இதெல்லாம் ஈஸியாக இருக்கும், அதை மட்டும் படிச்சுட்டு போயிடாதீங்க. எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. எழுதும்போது சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். அதில் ஒவ்வொரு கொஷினாக படிக்கிறேன் பாருங்கள். 61 அப்படியே தொடர்ந்து படிக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா பாருங்கள். தெரியலன்னா படிச்சுக்கோங்க. எந்த கவலையும் படாதீங்க. அடிப்படை அளவுகளை அவற்றினுடைய அலகுகளுடன் பட்டியலிடுக. பெரிஸ்கோப் செயல்படக்கூடிய விதம் பற்றி விவரிக்கவும். வெப்பக்குழுவை வேலை செய்யக்கூடிய விதத்தினை விளக்குக. உலோகங்களும் அலோகங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாட்டினை அட்டவணைப்படுத்துக. அடிக்கோடிடப்பட்டிருக்கூடிய தனிமங்களினுடைய இணைத்திறனை கண்டுபிடிக்கணும். NaCl, கார்பன் டை ஆக்சைடு, அலுமினியம், பேரியம், கால்சியம் குளோரைடு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், அமிலங்களுடைய பயன்கள் யாவை? மருத்துவ தாவரங்களுடைய பயன்களை எழுதி அவற்றினுடைய பயன்களை வந்து விவரிக்கலாம். வடிவத்தின் அடிப்படையில் 4 வகையான பாக்டீரியாக்களுடைய பெயர்களை எழுதலாம். மனித கண்ணினுடைய உள்ளமைப்பினுடைய படம் வரைந்து பாகங்களை குறிக்கலாம். வளரிளம் பருவத்திற்கான டீனேஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான ஊட்டச்சத்து தேவை பற்றி சுருக்கமாக நம்ம விளக்கலாம். இதெல்லாம் நீங்கள் எழுதிக்கோங்க. இன்னொரு டைம் கூட உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சயின்ஸில் நல்லாவே வந்து ஸ்கோர் பண்ணலாங்க. எதையுமே மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கொஷின்ஸ் ஒன்று கூட படிக்காமல் நீங்கள் எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.